ஸோ வெல்கம் டு பேச்சுலர் தமிழ்நாடு. இன்னைக்கு என்னோட கேசஸ்ல இருந்து ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு காலேஜ் போகிற பொண்ணு இருந்தாங்க. அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் லைஃப், டிவோர்ஸி அவங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப பதட்டமாகவே இருப்பாங்க. ஸோ நிறைய ஏன்னா இண்டிவிஜுவலாக அந்த ஃபேமிலியை ரன் பண்ணணும். ஸோ ரொம்ப பதட்டமாகவே இருப்பாங்க. நல்லாவே ஏர்ன் பண்ணுறாங்க, ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க, குழந்தைய படிக்க வைக்கிறாங்க, எல்லாமே ஓகே. பட் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு தனிமையான ஒரு ஃபீல்லையே அவங்க இருந்தாங்க. எல்லாத்துலேயுமே படனே இருப்பாங்க. பொறுமை அப்படிங்கிறது என்னன்னே அவங்ககிட்ட கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதை பர்சனலாக பேசும்போது நிறைய விஷயங்கள், பொண்ணை பற்றின பயம், ஃப்யூச்சரை பற்றின பயம், நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைய யார் பார்த்துப்பான்ற பயம், அப்புறம் இந்த ஃபினான்ஸ் கரெக்டாக நமக்கு லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணுமா, நம்ம இப்படியே கொண்டு போயிடுவோமா, இல்லை பாதிலே பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம யார்கிட்ட போய் நிற்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பயங்களோடையும் பதட்டத்தோடையும் வாழ்க்கை மேலே ஒரு பயம், அந்த நம்பிக்கை இல்லாமலும் அவங்க நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ நம்ம தெரப்பி கொடுத்தோம். ஸோ கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ வித்தின் வீக்லேயே அவங்ககிட்ட அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பதட்டம் கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ அந்த படப்படன்னு இருக்கிறது கம்மியாச்சு. பொறுமையாக பேச ஆரம்பித்தாங்க, நிறைய விஷயங்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. ஓகே அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அது அந்த நெகட்டிவாக இருந்தால் அவங்களுடைய மைண்ட் செட் பாசிட்டிவாக மாறி அந்த ரியாக்ஷன் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுமே பார்த்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ ஒன் ஆஃப் த கேஸ் க்ளோஸ்ட். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். இன்னும் ஃபர்தராக நிறைய கேசஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.